வணக்கம்ப்பா. இன்னைக்கு ஜூலை 25 சாட்டர்டே. சாட்டர்டே ஆனாலும் நமக்கு ரெஸ்ட் டே தான். ஆனால் வந்து துணி ரொம்ப நாளாக துவைக்கல. அதாச்சும் வாஷிங் மிஷினில் எடுத்து துணியை போட்டு அப்படியே அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாம் பார்த்தோம். நெயில் கட்டர் ரொம்ப நாள் ஆச்சா, அதையும் கட் பண்ணிட்டு நீட்டாக இருக்கணும்ல. அப்படியே கிரவுண்டு கிளம்பியாச்சு. வாக்கிங் தான் எப்பயும் போல். நேற்று ஓட்டுறது கால் சரி வலி, அவசர அவசரமாக ஒன்று அப்படி தான் வலிக்கும் போல். அப்புறம் இன்னைக்கு வாக்கிங் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டோம். இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அதுவும் வாக்கிங் போயிட்டு இருக்கு. நம்மளாம் எங்கிட்ட சொல்ல வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹோட்டல் சாப்பிட போயாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ரைட் சைடில் ஒரு பெருமாள் கோயில் வாசல்லே சாமி தெரிஞ்சாரா. அவர்கிட்ட ஒரு அட்டன்ஸை போட்டு திருப்பி இங்கிட்டு பார்த்தா சிவன் கோயில். என்னடா இங்கிட்ட ஒரு கோயில் இங்கிட்ட ஒரு பார்த்தா இன்னொரு கோயில் ஆஞ்சநேயர் கோயில். எங்கள் ஏரியா ஃபுல்லாக பவர்ஃபுல் கோயில் தான், காட் திங்ஸ் மாதிரி. அவரை கடைசியில் வீட்டுக்கு வந்து சீட் ரெட்டி படத்தை பார்த்துட்டு அண்ணன் ஜீவா ப்ரோ தக்காளி சொல்லியிருந்தாரு. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கான்சிட்டி பார்த்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. மறந்துடாம பாருங்கள். அவரை தளபதி படத்துக்கு கிளம்பியாச்சு ஈவினிங்காக. சரி இதை சுற்றி போகலாம் பார்த்தா ஜங்ஷன் ஸ்டாப்பிங் போட்டான்னு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வண்டியை அங்கேயே போட்டு நான் அப்படி போகடான்ட்டு நடந்தே போயிட்டேன். வரிசையாக ட்ரெயின் கிட்டத்தட்ட 2 ட்ரெயின் சொல்லி 10 ட்ரெயின் இருந்துச்சு. ஒரு வழி இல்லை, படத்துக்கு போயாச்சு. எப்பயும் போல தளபதி படம் சொல்லணுமா, லாஸ்ட் படம் எல்லாரும் முடிஞ்சா தேட்டர் போய் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருப்பி வந்து பார்க்குறேன் அதே ட்ரெயின் கிராசிங். அப்புறம் வண்டி அங்கே இருந்துச்சா, மறுபடியும் வண்டி எடுத்துட்டு வீட்டு பக்கம் கிளம்பியாச்சு. சரி அப்படியே நைட் சாப்பிடலாம் அப்படிங்க போகலாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சொன்னாங்க. சரி அங்கே போய் பார்த்தா சாப்பிட்ற கிடையாது, திங்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. எல்லாம் வேடிக்கை பார்த்து 1 2 போஸ்டர்லாம் வாங்கிட்டு பேருக்கு ஒரு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். என்னைக்கான தத்துவம் நான் கேட்குறீங்களா, அந்தந்த நிமிஷத்தை அப்போ வாழ்ந்துருங்க. அடுத்த நிமிஷம் போனால் அந்த நிமிஷம் திருப்பி வராது. ஃபுல்லாகவும் சாப்பிடாம குறைய சாப்பிட்டு அப்புறம் வேற எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க பாருங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு. அப்புறம் அப்பா கறி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டே முடிச்சாச்சு. உருப்படியாக நண்பர்களே.